ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தனி வட்டியில் அசலை கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஷின் படிக்கிறேன். குமாரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லிட்டாங்க. என்ன தொகை அப்படிங்கிறது, எவ்வளோ தொகை அப்படிங்கிறது சொல்லலை. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10%. என் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2ன்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 750ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அசல் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து பி தான் எனக்கு தெரியணும். பி வந்து எனக்கு தெரியல, அதனால் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். என்னோட வேல்யூ வந்து 2, ஆரோட வேல்யூ வந்து 10%. ஓகேவா? இங்கே எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 750ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ வந்து 750 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அசல் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்ஐயான ஃபார்முலா எழுதலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பியோட வேல்யூ என்னன்னு தெரியாது, எஸ்ஐக்கு என்னன்னு தெரியும், 750. பியோட வேல்யூ என்னன்னு தெரியாது, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100ன்னு எழுதுகிறேன். எனக்கு பி மட்டும்தானே வேணும், அதனால் பியை மட்டும் இந்த ரைட் சைட் கொண்டு வந்துட்டு 750 × 100ன்னு எழுதிட்டு டிவைடட் பை 2 × 10ன்னு எழுத போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே அடிச்சோன்னா 250 சார் 100 முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், 75 × 50 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு 75 × 5 என்னன்னு தெரிஞ்சால் நான் வந்து இதுக்கு ஆன்சர் எழுதிடலாமா? 75 × 5 ஆன்சர் என்ன வரும், 5 5 25, பேலன்ஸ் 2, 7 5 35 + 2 37. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது 3750 ரூபா. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3750 ரூபா அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு X தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸே கொடுக்கல, ஆனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, தனி வட்டியும் கொடுத்துருக்காங்க, அசலையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொஷினை வந்து 2 டைம்ஸ் ஸ்டேட் பண்ணுவோம். ஆண்டுக்கு X% வட்டி வீதம், அப்போ வட்டி வீதம்னா என்னது, 6, X% எழுதிட்டேன். X ஆண்டுகளுக்கு, அப்போது N = Xன்னு எழுதிட்டேன். தனி வட்டியாக X தனி வட்டியாக, அப்போது SI = என்னன்னு எழுதிட்டேன், Xன்னு எழுதிட்டேன். கிடைக்கப்பெறும் அசலை காண்க என்ன கேட்குறாங்க, P தான் கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா, எழுதலாமா? SI = PNR டிவைடட் பை 100. ஓகேவா? எஸ்ஐயோட வேல்யூ என்னது, எக்ஸு. பியோட வேல்யூ எனக்கு தெரியாது, என்னோட வேல்யூவும் எக்ஸு தான், ஆரோட வேல்யூவும் எக்ஸு தான். கீழே வந்து 100ன்னு எழுதுகிறேன். இப்போ எனக்கு பி மட்டும் தானே வேணும். அப்போது பி இந்த ரைட் சைடில் வந்துட்டு X × 100 டிவைடட் பை X × Xன்னு எழுத போகிறேன். ஓகேவா? இப்போது மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, மீதி P = 100/X. அப்போது இந்த கொஷினுக்கு அசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100/Xங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.